ஃபர்ஸ்ட் ஹேவ் த ஜீல் ஃபார் காட். அந்த உறுதி உங்களுக்குள்ளே வந்துட்டா. ரெண்டாவது, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு குணாதிசயம். பவுல் ஒரு ஜெபத்துக்குள்ளே இந்த 3 ரகசியங்களை மறைச்சி வச்சிருக்கிறான். முதல் காரியம், நாட் அன் ஆர்டினரி பிலீவர். இது தெரிஞ்சால் போதும். ஐ எம் நாட் அன் ஆர்டினரி பிலீவர் பாஸ்டர், ஐ எம் நாட் அன் ஆர்டினரி பாஸ்டர், ஐ எம் நாட் அன் ஆர்டினரி மினிஸ்டர். இது மண்டையில் ஏறிட்டா போதும் நமக்கு. ரெண்டாவது காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சொன்ன ஃபர்ம்னஸ், மன உறுதி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மன உறுதி இல்லைன்னா நம்மளால் எதையுமே ஆண்டருக்கா செய்ய முடியாது. மன உறுதி ரொம்ப முக்கியம். ஃபர்ம்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. செய்யத்தகாத ஒன்றை, செய்ய முடியாத ஒன்றை தானியேலுக்கு சொன்ன பொழுது, தானியேல் தீர்க்க தரிசனாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், தானியேல் தீர்க்க தரிசனாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. யாரை வாசிக்க முடிந்தால் நீங்கள் வாசிக்கலாம். அதை நானே எடுத்து விட்டு நானே உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. 6ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படட்டும். எவனாகிலும் 30 நாள் வரை ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனாகிலும். அப்போ இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் நான் ஏன் இதை திரும்ப உங்களுக்கு வாசித்து காட்டுறேன்னா, அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும். நான் ஒன்றை செய்ய போகிறேன், முடிவு எடுத்துட்டேன்னா அதை நான் பின்வாங்க போகிறதில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது உபத்திரவ காலத்தில் நடக்க போகிற ஒரு காரியம். என்ன உபத்திரவ காலத்தில் நடக்க போகுது, இதை எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ளலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. மன உறுதியை குறித்து இங்கே பவுல் எபேசு நிருபத்துக்கு எழுதுகிறான். மன உறுதியாக இருங்கள். என்ன ஃபர்ம்னஸ், இது தானியேல் நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மன உறுதியை உபத்திரவ காலத்தில் ஜனங்கள் மத்தியில் இது காணப்பட வேண்டும். எப்படின்னா, முத்திரை போடப்படும். வலது கையிலோ அந்த நெற்றியிலோ முத்திரை போடப்படும். அந்த முத்திரை நீங்கள் தரித்து கொண்டா தான், அதாவது நீங்கன்னா நீங்கள் இல்லைங்க, யூதர்கள் 12 கோத்திரத்திலும் இருக்கிற யூதர்கள் அவங்க தரித்து கொண்டா தான் அவங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும், அவங்களுக்கு அரிசி கிடைக்கும், அவங்களுக்கு பருப்பு கிடைக்கும், அவங்களுக்கு என்னென்ன அதெல்லாம் கிடைக்கும், பணம் எடுக்க முடியும், ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ண முடியும். அந்த முத்திரையை தரிக்கலாம், ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த உபத்திரவ காலத்தில் நான் செத்தாலும் கர்த்தருக்காக சாகிறேன் என்று சொல்லி முத்திரையை தரிக்காதவர்கள், முத்திரையை தரித்து கொண்டல் வருக பயங்கர உபாதை பயங்கரமாக இருக்கும். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் வருது. அதாவது முத்திரையை தரித்து கொள்ளாமல் ஒரு யூத மனிதன், இஸ்ரவேல் கோத்திரத்தால் ஒரு மனிதன் மரிப்பதை பார்க்கலாம். தரித்து கொண்டு நெற்றிலும் வலதுகளையும் தரித்து கொள்கிற படப்போகிற பாடுகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது. அது நம்முடைய சப்ஜெக்ட் கிடையாது. ஆனால் அந்த 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 காலத்தில் அப்படியும் இருப்பார்கள். அதாவது கர்த்தருக்காக தங்கள் ஜீவனை கொடுக்கிறவர்கள், கர்த்தருக்காக தங்களை இழக்க ஆயத்தமாக இருப்பார்கள். ஒரு வீடியோ பதிவில் சவுதியுடைய ராஜா நடந்து வருகிறார். நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறதுனால இந்த வீடியோ நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவருக்கு பின்னாடி ஒரு 6-7 அடி உயரத்துக்கு ஒரு பெண் ரோபோ வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டா. அவர் முன்னாடி போகிறாரு. அப்போ பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார்கள். பேட்டி எடுக்கும்போது அதை கேட்குறாங்க, நீங்களை கொலை செய்வாயா என்று கேட்டப்ப, தேவைப்பட்டால் கொலை செய்வேன் என்றதை சொல்லுகிறது. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அப்போ வெளிப்படுத்தின விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது போல் இப்படிப்பட்ட ரோபோட் எல்லா இடத்துலையும் இருக்கும். முத்திரை தரிக்காதவர்கள், எதிர்க்கிறவர்களை கொலை செய்கிறதுக்கு அது அதிகாரம் கொடுக்கப்படும். நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள். அப்போ அவைகள் அதிகாரம் பெற்றிருக்கும். இந்த ரோபோ போன்ற சுரூபங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவைகள் கொலை செய்வதுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். மன உறுதி. நீங்கள் எத்தனை பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்துருக்கேன். நான் வட இந்தியாவில் ஆர்மியில் இருந்தப்போ ட்ராவல் பண்ணும்பொழுது சில நேரத்தில் ஸ்டேஷனில் நிற்கும் பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் பிளாட்பாரத்தில் நின்று தொழுகை நடத்துகிறத நான் பார்த்துருக்குறேன். ஒரு சிலர் பார்த்துருக்கேன், துண்டை கீழே விரிச்சிருவாங்க. அவங்க விரித்து அந்த நமாஸ் படிக்கிறத நான் பார்த்துருக்குறேன். நான் அந்த மன உறுதி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில நேரத்தில் ட்ரெயினில் அப்படியே டைம் இருக்காது, ஸ்டேஷனில் இருக்காது. நான் பார்த்துருக்குறேன் கண்ணில். அவங்க யார் என்ன பார்க்குறாங்க, ஐயோ அசிங்கமாக இருக்குமே, வெக்கப்படுவோமே, அப்படிலாம் கிடையாது. உடனே ட்ரெயின் நடுவில் விரித்தாங்க. உடனே அவங்க தொழ ஆரம்பித்து கொண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் என்ன சொல்கிறேன்னா, மன உறுதி என்பது, அந்த மன உறுதி எனக்குள்ளே இருந்தால் நான் கர்த்தருக்காக ஒன்றை செய்வதுக்கு வெக்கப்பட மாட்டேன். கர்த்தருக்காக ஒன்றை இழப்பதற்கு நான் வேதனைப்பட மாட்டேன். யார் இது செய்ய முடியும்னா, யாருக்கு மன உறுதி இருக்கிறதோ அவர்களால் செய்ய முடியும். குறிப்பிட்ட ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தில் ஒரு சகோதரன், அவர் குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர். ஆனால் அவருக்கு அரசாங்க வேலை கிடைத்து விட்டது. அதை அறிந்த ஒரு சிலர் என்ன செய்தார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
இவர் வந்து இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்திருக்கிறார் என்று சொல்லி, ஆனால் இவர் இப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு கேஸ் போட்டு அவருக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கு அவர் சர்ச்சை வர நின்றார கிடையாது. வேலை வேறு விஷயம். இந்த வேலையை கொண்டு தான் கர்த்தரனை போஷிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த வேலையை கொண்டு தான் கர்த்தரனை ஆசீர்வதிக்கணும் அவசியம் கிடையாது. அவருக்கு 1000 வழி இருக்குது. இந்த வேலை போனால் போகட்டும், அவங்க ஜெயிச்ச மாதிரியே இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், நான் அவருக்கு உண்மையுள்ளவனாக ஆலயத்துக்கு வருவேன், நான் அவருக்கு உண்மையுள்ளவனாக அவரை ஆராதிப்பேன், நான் அவருக்கு உண்மையில் நடந்து கொள்ள அந்த மன உறுதி இல்லையா, அதைத்தான் கர்த்தர் பார்க்க விரும்புகிறார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில இழப்புகளை கர்த்தர் அனுமதிப்பார். ஏன் தெரியுமா? எனக்குள்ள அந்த மன உறுதி இருக்குதா? நீங்கள் கூட சில நேரங்களில் சில இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, சில நஷ்டங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதை வந்து உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல, நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ ஃபார்மாக இருக்கிறீங்கன்னு பார்க்க விரும்புகிறாரு. அந்த ஃபர்ம்னஸ் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்புக்கு ஒரு சோதனை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அந்த சோதனையில் மன உறுதி இல்லாததுனால அவன் விழுந்து போகிறான். அவன் விழுந்து போகல, சாரி, அந்த யோசேப்புக்கு வைத்தப்பட்ட சோதனையில் அவன் மன உறுதியாக இருந்ததுனால விழாமல் அவன் தன்னை காத்துக்கொள்கிறான். சிம்சோன் மன உறுதி இல்லை, அவன் விழுந்து போனான். அப்போ யோசேப்பை விழுந்து போகல, சிம்சோன் விழுந்து போகிறான். ஏன்? 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இவன் very firmly rooted in Christ, கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் கட்டப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். அப்போ உங்களுக்குள்ள மன உறுதி இருந்தால் எந்த சோதனையும் சகிக்கிற அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஒரு வேத பகுதியை கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நீங்கள் கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சம்பவங்கள் நல்லா தெரியும். தேசத்தில் வந்து பஞ்சம். யோசேப்பை வந்து நியமிக்கிறாங்க. என்ன நியமிக்கிறாங்கன்னா, அவன் தான் தேசத்தின் அதிபதி. அவன்கிட்ட தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணணும், அந்த விதைகளை வாங்கிக்கணும், தானியத்தை வாங்கிக்கணும், எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ 47:15 வந்துட்டிங்கன்னா பணம் கிடையாது, சாப்பாடு வேணும். இப்போ இந்த இடத்துல இரக்கம் தேவையா, மன உறுதி தேவையா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிங்களேன். 7 வருஷம் பஞ்சம். இந்த இடத்துல இரக்கம் காட்டினான்னா தேசம் திவாலாயிரும். தேசத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இந்த இடத்துல இரக்கம் காட்டக்கூடாது, இந்த இடத்துல மன உறுதியே காட்ட வேண்டும். நீங்கள் இதை கொடுங்கள், நான் உங்களுக்கு இதை கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். அருமையான தேவனுடைய ஜனமே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு தேவை மன உறுதி உள்ள மனிதர்கள் தேவை. பரிசுத்தத்திற்காக மன உறுதி, கர்த்தருக்காக போராடுகிற மன உறுதி. எங்கே இரக்கம் செய்யணுமோ அங்கே இரக்கம் செய்யணும். எங்கே மன உறுதியை காட்டி ஸ்ட்ராங்காக நிற்கணுமோ அங்கே கர்த்தருக்காக நிற்கக்கூடிய ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் தயவுசெய்து அந்த 15வது வசனம் வீட்டில் போயிட்டு 16வது வசனம், இட் ஷோஸ் அ வெரி கிரேட் ஃபர்ம்னஸ். சாரி, நான் உங்களுக்கு தரேன், இதை கொண்டு வந்து கொடுங்க என்று சொல்கிறான். அப்படியே ஒன்றுனா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க வயலாச்சு, வீடாச்சு, நாடாச்சு, மாடாச்சு, எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்குற வேதத்தில் வாசிக்கிறோம். நான் தான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் என்ன அழகான ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறாரு பாருங்களேன். அந்த இடத்துல இறக்கம் அவன் காமிச்சிருந்தானா 7 வருஷத்துக்கு சேர்த்து வச்சிருந்த உணவு ஒரே மாதத்தில் இல்லை 6 மாதத்தில் அதிகபட்சம் 1 வருஷத்தில் காலியாக இருந்திருக்கோம். இப்போ எகிப்தின் ராஜா அவன் திக்கு முக்காடி இருப்பான். நான் சொல்கிறேன், என் ஒரு சாதாரண எகிப்தின் ராஜாவுக்கு மன உறுதியுள்ள ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த தானியத்தை கட்டி காப்பதற்கு, அந்த தானியத்தை சரியாக விதைப்பதற்கு, அந்த தானியத்தை சரியான விதத்தில் பங்கிட்டு 7 வருஷம் வருகிற அளவு செய்வதற்கு ஒரு மனிதன் தேவைப்பட்டான். அந்த மனிதன் யோசேப்பு. நான் சொல்கிறேன், என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு இரக்கம் தேவை. ஆனால் எந்த இடத்துல மன உறுதியாக இருக்கணுமோ, இது ஊழிய காரியத்தை தேவைப்படும். மன உறுதி எங்கே தேவைப்படும் தெரியுங்களா? ஊழிய காரியத்தை தேவைப்படும். உங்கள் பிள்ளை இன்றைக்கி சொல்லும், சண்டே எனக்கு கட்டாயம் இந்த மேட்சுக்கு போகணும், அங்கே மன உறுதி தேவைப்படும். இல்லைப்பா, சாரி மை சன், இன்றைக்கி நீ மேட்சுக்கு போக முடியாது, இன்றைக்கி நீ கட்டாயம் சர்ச்சுக்கு வந்தாகணும், இன்றைக்கி சண்டே சர்வீஸ் விட முடியாது, வீக் டேஸ் ஐ கேன் அலோ யூ, பட் ஆன் சண்டே மன உறுதி வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வீட்டில் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க மீறி சீரியல் பார்க்குறாங்க, யூ ஷுட் ஹாவ் த கட்ஸ், யூ ஷுட் ஹாவ் த திங் டு சுவிட்ச் ஆஃப் த டிவி. அந்த மன உறுதியை, நோ ஐ வில் நாட் அலோ யூ. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ வீட்டில் இந்த பிக் பாஸ் என்கிற ஒரு பெரிய ஒரு ஆவி உள்ளே புகுந்துட்டு இருக்குது. அந்த மன உறுதி இருக்குது அவங்கள்ட்ட. நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன், நோ யூ வில் நாட் வாட்ச் திஸ், யூ வில் நாட் வேஸ்ட் டைம் ஆன் திஸ். கிரிக்கெட் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் ஒரு டோட்டலான உணவு டினை பண்ணலை. ஒரு 5 minutes 10 minutes நியூஸ் பார்க்குற, ஒரு 5 minutes 10 minutes பார்க்குற போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் if you are going to spend 6 hours in match, if you are going to spend 8 hours in a match, if you are going to spend whole day in cinema, சினிமாலாம் பார்க்கக்கூடாது, வேறு விஷயம். நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. மன உறுதி ஊழியத்தில்
பல குடும்பங்கள் இருப்பார்கள், ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுமே எல்லாருக்கும் பிரியமாக இருக்காது. ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அப்போ அங்கே மன உறுதி வேணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, திஸ் இஸ் மை டெசிஷன் அண்ட் இட் வில் கோ அக்கார்டிங் தி திங் வில் டேக் பிளேஸ் அக்கார்டிங் டு மை டெசிஷன். அந்த மன உறுதி வேணும். நான் சொல்கிறேன், இன்றைக்கி அநேக போதொரு குடும்பங்களில் பிரச்சனை. ஏன்னா அவங்க எடுக்கிற சில டெசிஷன்ஸ் குடும்பத்தாருக்கு பிரியம் இல்லை. அவங்க எடுக்கிற சில டெசிஷன் சில விசுவாசிகளுக்கு பிரியம் இல்லை. அப்படி நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவராக இருந்தால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. அப்போ மன உறுதியுள்ள ஒரு மனுஷன், யோசேப்பு ராஜாவுடைய அந்த ராஜாங்கத்தை கட்டி எழுப்புவதற்கு மன உறுதி தேவைப்பட்டது. நான் சொல்கிறேன், பரிசுத்த தெய்வத்துடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் கட்டி எழுப்புவதற்கு சாதாரண விசுவாசிகள் இல்லைங்க, மன உறுதி உள்ள விசுவாசிகள் தேவை. சாதாரண ஊழியக்காரர்கள் அல்ல, மன உறுதியுடைய ஊழியக்காரர்கள் தேவை. சாதாரண பாஸ்டர்ஸ் கிடையாது, மன உறுதியுடைய பாஸ்டர்ஸ் தேவை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ நான் முடிக்க போகிறேன், இந்த காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சபையில் நீங்கள் ஊழியத்துக்கு போகிறவர்களாக இருந்தால் நீங்கள் சில காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த ஊழியத்தையுமே யாருக்கும் ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் செய்யலை. நீங்கள் தேவன் உங்களை அழைச்சிருக்கிறாரு, தேவன் உங்களை இந்த சில பொறுப்பை சபையில் கொடுத்துருப்பாரு, சில காரியங்கள் கொடுத்துருப்பாரு. அதில் நீங்கள் மன உறுதியாக இருக்கணும், செய்து முடிக்கணும் என்கிற மன உறுதி. அதை பார்க்கும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறீங்க. அதில் மன உறுதியை காமிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சொல்கிறேன், குடும்பத்தில் எங்கே அன்பு காட்டணுமோ அன்பு காட்டுங்க, எங்கே மன உறுதியை காட்டணுமோ மன உறுதியை காட்டுங்க. உதாரணத்துக்கு படிப்பு விஷயம், 6 மணிக்கு படிக்க உட்காரணும், நோ எக்ஸ்கியூஸ். பிள்ளைங்க எந்த எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. 6 o'clock இஸ் த ஸ்டடி டைம், 9 o'clock இஸ் த பைபிள் ரீடிங் டைம். நோ எக்ஸ்கியூஸ் அட் ஆல். உனக்கு எந்த எக்ஸ்கியூஸ் கிடையாது. அந்த மன உறுதியை காட்டணும், அன்பு காட்டுங்க, வேண்டான்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்களை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தணும்னா அவங்க நேசித்தாலும் நேசிக்காட்டி, விரும்பினாலும் விரும்பட்டே, எங்கே கடிந்து கொள்ளணுமோ தாராளமாக கடிந்து கொள்ளுங்க, மன உறுதியை காட்டுங்க. அவங்க உங்களை பற்றி தப்பாக நினச்சா கூட ஒரு காலம் வரும், they will realize, எஸ், என் தகப்பனை எனக்கு நல்ல வழியில் நடத்தினார் என்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபின் மனைவி மன உறுதியற்றவளாக இருந்தால் கர்த்தர் அவள் பேரையே தூக்கி போட்டார். அவ்வளோதான், 2 சாப்டருக்கு அப்புறம் அவள் எங்கன்னே தெரிலங்க. ஸோ மன உறுதி இல்லாதவர்களை கர்த்தர் தன்னுடைய ஊழியத்தில் பயன்படுத்த மாட்டார், அவர் தூக்கி வெளியே எறிந்திடுவார். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்க்குறீங்களா? எஸ்தர்ட்ட மொர்தெகாய் ஒரு காரியத்தை சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுங்களா? எஸ் சார், நீ ராஜாட்ட போய் விண்ணப்பம் பண்ணு. அவள் சொல்கிறா, ஐயோ ராஜா கூப்பிடாம நாங்கள் போகக்கூடாதுப்பா, நாங்கள் போனோன்னா தலையை வெட்டிடுவார். ஒரு காரியம் சொல்கிறான், எஸ்தரே, இந்த நாளுக்காக உனக்கு இந்த மேன்மை கிடைச்சிருக்கலாம் இல்லையா என்று சொல்லி அனுப்புகிறான். கொஞ்சம் இப்படி நெகட்டிவாக யோசித்து பாருங்களேன். நெகட்டிவ் இன் த சென்ஸ், மொர்தெகாய் சொன்ன பிறகும் எஸ்தர் உள்ளேயே போகலை. See, something I want to relate with your life, with your spiritual life, with your ministry. எஸ்தர் போகலைன்னு வச்சுக்கோங்க, ஐயோ மொர்தெகாயே இதுக்காகவா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த, இப்படி சாகிறதுக்காக கொண்டு போகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? தேவனுடைய வல்லமையெல்லாம் அப்படி கொஞ்சம் மறந்துடுங்க. எஸ்தர் போகலை, என்ன ஆயிருக்கும்? குறிப்பிட்ட நாளில் அத்தனை பேர் செத்து மடிஞ்சிருப்பாங்க. ஒருத்தர் மன உறுதி இல்லாததினால அந்த தேசத்தில் 127 தேசத்திற்கு அத்தனை யூதர்களும் மடிந்திருக்க வேண்டும். ஒருவன் தவறு செய்ததினாலே சகல மனுஷ ஜாதிகளை பாவம் பிடித்து கொண்டது. 2ஆம் ஆதாமாகிய இயேசு மன உறுதியுடையவராக தம்மை சிலுவையில் அர்ப்பணித்தபடியினாலே எல்லோருக்கும் மீட்பு உண்டாயிற்று. இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன உறுதி எவ்வளவு அவசியம். அன்னைக்கு எஸ்தர் போகலனா 127 தேசத்தில் நாசம் உண்டாயிருக்கும். இன்று நீங்கள் மௌனமாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில் மன உறுதியை காட்டாம நீங்க ஸ்டப்பனா எந்த காரியம் பைபிள் படி நடக்கணுமோ அதற்கு நீங்க
ஸ்டப்பனா நிற்காம இந்த விசுவாசி போயிரும் அந்த விசுவாசி போயிரும் பயந்து மன உறுதியற்று நிற்பீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன், உங்களாலே ஆசீர்வாதம் அல்ல, அநேகர் அழிவதற்கு ஏதுவாகிவிடும். நான் சொல்றேன் அருமையான சகோதரனே சகோதரியே, என் ஆண்டவருக்கு சாதாரண விசுவாசி தேவையில்லை, என் ஆண்டவருக்கு ஒரு சாதாரண ஊழியக்காரன் தேவையில்லை, என் ஆண்டவருக்கு ஒரு சாதாரண போதகன் தேவையில்லை. மன உறுதியுடன் இருக்கிற ஒரு போதகன், ஒரு ஊழியக்காரன், விசுவாசி தேவை. ஆகவே இந்த இரவில் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிற காரியம், கர்த்தர் உங்களை எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா தெரியுங்களா? உங்கள் மன உறுதியினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் மன உறுதியினால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் மன உறுதியினால் உங்கள் சபை ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் மன உறுதியினால் உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் மன உறுதியினால் உங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வதிக்கப்படணும். உங்கள் மன உறுதி இல்லாமல் இருப்பீங்கன்னா நீங்கள் சாபமாக மாறிடுவீங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய காரியத்தில் ஸ்டபனாக நில்லுங்க. கர்த்தருடைய காரியத்தில் மன உறுதியாக இருங்கள். யோசேப்பை போல மன உறுதியாய் பரிசுத்தத்தில் யோசேப்பை போல இரக்கம் எங்க இடத்துல மன உறுதி தேவையோ அந்த இடத்துல மன உறுதியை காட்டி இரக்கத்தை எடுத்து வைத்ததே போல, பாசத்தை எடுத்து வைத்ததே போல, எந்த இடத்துல இரக்கம் காட்டணுமோ அந்த இடத்துல இரக்கம் காட்டுங்க. நான் சொல்லுவேன், எஸ்தரை போல மன உறுதியுடையவர்களாக செத்தாலும் சாகிறேன், என் ஜனங்கள் தப்புவிக்கப்படணும் என்று நீங்கள் மன உறுதியுடைய இருப்பேன் என்றால் நான் சொல்கிறேன், முதல்ல உங்களை காப்பாற்றிப்பீங்க, ரெண்டாவது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவீங்க, மூணாவது உங்கள் பிள்ளைகளை சந்ததியை காப்பாற்றுவீங்க, நாலாவதாக உங்கள் ஊழியங்களை, உங்கள் ஊழியத்தில் இருக்க ஜனங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக வாசித்த எபேசிய நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் 3வது ஒரு கேரக்டர். இந்த 2 கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்குதா? நான் பேசுனது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் எனக்கு தெரியாது. இந்த 2 கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்குதா? அதை ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியக்காரனாக, ஒரு போதகனாக இந்த கேரக்டர் உங்கள்கிட்ட இருக்குதா? எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும். 10ஓட 11 வேண்டாம், இந்த நிமிஷத்தில் ஒளிஞ்சு போகட்டும். நீங்கள் வித்தியாசமானவர்கள். அப்படி நம்பி தான் கர்த்தர் உங்களை அழைச்சி உங்கள் கையில் சில பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. கணவன்ற பொறுப்பு அப்படி தான், மனைவின்ற பொறுப்பு அப்படி தான், தகப்பன்ற பொறுப்பு அப்படி தான், ஊழியக்காரன்ற பொறுப்பு அப்படி தான். ஆகவே நீங்கள் வித்தியாசமானவர் என்று நம்பி கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். நீங்கள் தாவீதை போல கர்த்தர் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தார். சாதாரண மாணவர்கள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க, பயந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் தைரியசாலி, அதனால தான் கர்த்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. நான் உங்களை சொல்கிறேன், நான் உங்களை தோளில் தட்டி கொடுக்குறேன், நீங்கள் தைரியசாலிங்க. நான் உங்களை தோளில் தட்டி கொடுக்குறேன், நீங்கள் வித்தியாசமானவர்கள். நான் உங்கள் தோளில் தட்டி கொடுக்குறேன், உங்களால் எல்லாம் செய்ய முடியும்னு நான் தட்டி கொடுக்குறேன். ரெண்டாவது, மன உறுதி இருக்கிறவங்க நீங்கள். அதனால தான் கர்த்தர் இந்த இரவு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த மன உறுதி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். தப்பான காரியத்துக்கு மன உறுதி தேவையில்லை. நீதியான காரியத்துக்கு, கர்த்தருக்கு பிரியமான காரியத்துக்கு மன உறுதி தேவை. ஆகவே அதில் மன உறுதியாக இருங்க. கடைசி காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்கள், அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம கவனிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். 13ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் செய்தியும் கேள்விப்படும் போது கலங்காதையுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீங்க? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள்னா விழித்திருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கன்றாரு. கர்த்தருடைய விசுவாசி, கர்த்தரை ஆராதிக்கிற விசுவாசி, ஊழியக்காரன் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். தெரியுமா உங்களுக்கு? முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் என் நாமத்தை தரித்து கொண்டு வஞ்சியாதபடி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். முதல் காரியம் விழித்திருங்கள்னா, நான் விழுந்து விடாதபடிக்கு, சத்தியத்திலிருந்து விழுந்து விடாதபடிக்கு, சத்தியத்திலிருந்து நான் பிறண்டு விடாதபடிக்கு, ஒருத்தர் என்னை வஞ்சித்திராதபடிக்கு. எப்படி வஞ்சிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது விட்டுருவோம். நம்ம உபவாசம் இருக்க வேண்டாம்னு சொல்லுகிற சத்திய பிள்ளைகள் ஏன் உபவாசம் இருக்கக்கூடாது சொல்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், வசனம் தெரியும். நீ வாரத்தில் 3 வேளை உபவாசம் இல்லைனா நீ என்ன ஊழியம் செஞ்சாலும் பரலோகம் உனக்கு கிடையாது. நீ என்ன போல நல்ல விசுவாசியாக இருந்தாலும் உனக்கு பரலோகம் கிடையாது. நான் சொல்லலை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற வாரத்தில் உபவாசத்தை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. லூக்கா சுவிசேஷத்தில் வாரத்தில் 2 வேளை உபவாசிக்கிறேன்னு சொல்கிறான் பரிசேயன்.
மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பரிசேயன் சதுசேயன் நீதியை பார்க்க உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அப்போ 2 வேளை உபவாசம்லாம் வாரத்தில் 3 வேளை விசுவாசி உபவாசிக்கணும். அப்படி உபவாசிக்காத விசுவாசிக்கு நான் சொல்லல, பைபிள் இந்த சொன்ன 2 வசனத்தின்படி அவனுக்கு பரலோகம் கிடையாது. அப்போ உபவாசிக்க வேண்டாம் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அது மாத்திரம் இயேசு மாத்திரம் தான் தெய்வம் சொல்கிற கூட்டம் இருக்குது. பிதா மாத்திரம் தெய்வம் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்நிய பாஷை பேச வேணும்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்மை குறித்து சொல்லும்போது யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 42, 43 வசனங்களிலே என்னை ஏற்றுக்கொள்ள மனதாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ வார்த்தையாக இருக்கிறார், வல்லமையாக இருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கொள்ளும்படி அவர் சொல்லுகிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு விழுந்து விடாதபடிக்கு கடைசி நேரத்தில் எத்தனையோ ஊழியக்காரங்க விழுந்து போயிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் விழுந்து போயிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எச்சரிக்கை. அதாவது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா? விழித்திருக்கிற ஒரு மனுஷன், விழித்திருக்கிற மனுஷியாக, எப்பொழுது விழித்திருக்கிறவர்கள். அப்போ முதல் காரியம், சத்தியத்திலிருந்து. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசம், நிறைய கள்ள போதகர்கள், நிறைய கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். அவர்களினால் இடராதபடிக்கு. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. பாடல் பரலோகத்துக்கு கொண்டு போகாதுங்க. பாட்டுக்காரங்க பரலோகம் கொண்டு போக மாட்டான், சத்தியம் தான் கொண்டு போகும். சத்தியம் தவிர ஒன்று உங்களை பரலோகத்தில் கொண்டு போகாது. சத்தியத்தை அறிவுகள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆகவே நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பாட்டுக்காரரும் உங்களை கொண்டு போக முடியாது. உலகத்துக்கு எந்த பாட்டுக்காரன் கொண்டு போக முடியாது. இந்த சத்தியம் மாத்திரம். ஆகவே உபதேசத்தில் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கை தேவை. இன்னைக்கு எந்த சபையை பார்த்தாலும் நான் சொன்னால் தப்பு இல்லை, கூப்பிடலாம், வரணும், அவங்க பாடட்டும், நல்லா ஆராதனை பண்ணட்டும். சத்தியம் சேர்ந்து சொல்லப்படணும். உப்பில்லாத பண்டம் குப்பையில் சொல்கிறோம். அப்போ என்னதான் பாடல் இருந்தாலும் சத்தியம் சேர்ந்து சொல்லப்படணும். சத்தியம் உள்ளே கொடுக்கப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் இல்லாத இடத்திலே, தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கட்டு போய்விடுவார்கள். ஆகவே முதலாவது விழித்திருக்கிற ஒரு விசுவாசி, விழித்திருக்கிற ஒரு ஊழியக்காரன், விழித்திருக்கிற போதனை எது தெரியுமா? சத்தியத்திலிருந்து விழுந்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். 2வது விழித்திருத்தல் என்ன? வாசிக்க வேண்டாம், நேரமாகிவிட்டது, என்னுடைய நேரம் முடிஞ்சிடுச்சு. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 31, 32வது வசனம், 46ஆம் வசனம் கவனிச்சிங்கன்னா, ஜெபத்தில் விழித்திருக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் ஜெபத்தில் கர்த்தரை விழித்திருக்க சொல்லுகிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஜெபத்தினாலே கட்டி எழுப்புகிறவர். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா நன்மைகளும் அவர் கொடுக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கேட்டு கொள்கிறதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். ஆகவே இதனை குறித்து விளக்க நேரம் இல்லை. முதல் விழித்திருத்தல், விழித்திருக்கிற மனுஷன், விழித்திருக்கிற மனுஷன் எதில்? சத்தியத்திலிருந்து விழுந்துடாதபடிக்கு நல்ல போராட்டத்தை போனே விசுவாசத்தை காத்து கொண்டேன். அதாவது கடைசி வரைக்கும் ஒரு ஓட்டம் ஓடுறோம். இந்த ஓட்டம் என்னைக்கு முடிக்கிறோமோ அன்னைக்கு முடிக்கும் போது இயேசுவின் பாதத்தில் முடிக்கணும். ஒன்லி ஜீசஸ் குரூப்பில் முடிச்சிடக்கூடாது, அந்நிய பாஷைன்ற குரூப்பில் முடிச்சிடக்கூடாது, ஜெகோவா விட்னஸ் குரூப்பில் முடிச்சிடக்கூடாது, அல்லது விக்கிரக ஆராதனை முடிச்சிடக்கூடாது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வத்தினுடைய சத்தியத்தில் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கணும், ஓட்டத்தை நிறைவு செய்யணும். 2வது ஜெபத்தில் விழித்திருக்கணும். 3வது நான் சொன்ன அந்த சத்தியத்தில் விலகக்கூடாதுன்றதுக்கு பவுல் ரொம்ப சொல்லுவான். நேரம் இல்லை, குறிச்சிக்கோங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8, 9 வசனங்கள். நான் சொன்ன இந்த சுவிசேஷத்தை அல்லாது வேறொரு சுவிசேஷத்தை ஒருத்தன் கொண்டு வந்தானா அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற சத்தியத்தை அன்றி வேறொரு சத்தியத்தை ஒருவர் கொண்டு வந்தால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் வாழ்ந்திருப்பதோடைய கிருபை, எனக்கு உண்டா இருக்கிற ஆசை ஒரு கிருபை. இந்த சத்தியத்தை தாண்டி ஒரு சத்தியம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டு ரட்சித்து வச்சிருக்கிற ஒவ்வொருத்தையும் எதிர்பார்க்குற ஒரு காரியம், அது இருக்குதா இல்லையா, அதை நிறைவேற்றுறாங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு. ஏன்னா ஒரு தகப்பனாக நீங்கள் உங்கள் பிள்ளையை நல்லா கான்வென்ட்டில் படிக்க வைப்பீங்க. என்ன எதிர்பார்ப்பு? நாளைக்கு என் பிள்ளை நல்ல பெரிய ஆளாக வரணுன்ட்டு. நிறைவேற்றுகிறாளா இல்லையான்றது 2வது காரியம். தேவன் ரட்சித்த ஒவ்வொருக்குள்ள எதிர்பார்க்குற ஒரு காரியம், எ டிஃபரண்ட் பிலீவர், என் எக்ஸ்ட்ரானரி பிலீவர், எ ஃபார்ம் பிலீவர், மன உறுதியுடைய ஒரு பிலீவர். 3வது காரியம், விழித்திருக்கிற ஒரு பிலீவர். அப்போ இந்த 3 குணாதிசயங்களை தான் அந்த ஜெபம் என்கிற விண்ணப்பத்துக்குள்ளே மறைத்து வைத்து பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரி டெடிக்கேட்டட் ஒரு பிலீவராக, ஒரு விசுவாசியாக, ஒரு ஊழியனாக, ஒரு போதகனாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்க.
தாவீதுக்காக காத்திருந்த கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் கட்டாயம் அதை நிறைவேற்றும் என்று விசுவாசிக்கிறேன். ரெண்டாவது, கர்த்தருடைய காரியத்தில் மன உறுதியாக இருங்க. எல்லாத்துலையும் அன்பு காட்டுங்க, எல்லாத்துலையும் இரக்கம் காட்டுங்க. கர்த்தருடைய காரியத்தில் மாத்திரம் இழகிறாதீங்க, விலகிறாதீங்க, மன உறுதியாக இருக்கணும். கடைசியாக, விழித்து இருக்கிற ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். அவர்கள் தங்களையும் காத்துக்கொள்ள முடியும், மற்றவர்களையும் தன்னை சார்ந்தவர்களையும் சத்தியத்திலிருந்து விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ள முடியும். அப்படி விழித்து ஜெபிக்கிறவங்க தான் குடும்பத்தையும் காப்பாற்றிக்க முடியும், தன்னை சார்ந்தவர்களையும் காப்பாற்றிக்க முடியும், தன் சபை சார்ந்த ஜனங்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். ஆகவே நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன்.